பிரைஸ் லார்ட். இந்த புதிய வருஷத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிச்சயமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், நிறைவின் ஆண்டாய் இருக்கும். எனவே இந்த நாளுக்குரிய வேத வார்த்தைக்கு நம்ம போவோம். இந்த நாளுடைய வார்த்தை இழந்ததிலும் சிறந்தது. எஸ், நீங்கள் கடந்த ஆண்டுகளிலே சில காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், அல்லது சிலர் பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இழந்ததை காட்டிலும் சிறந்ததை கர்த்தர் தருவார். உங்களுக்கு எது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அந்த சிறந்த ஆசீர்வாதத்தை கட்டாயமாக உங்களுக்கு தருவார். பாருங்க, யோவேல் 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. கர்த்தர் அவர்களை எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் அப்படியே போயிடல. ஆண்டவர் திரும்ப கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து மீண்டும் அவங்கள பார்த்து சொல்றாரு, இழந்ததெல்லாம் போகட்டும், ஆனால் நீங்கள் இழந்ததை காட்டிலும் நான் உங்களுக்கு சிறந்ததை தருவேன். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிற ஆண்டு, நிறைவின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு. சந்தோஷமாய் இந்த ஆண்டை துவங்குங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்பி நீங்கள் ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.